ஓம் ஷடானனம் குங்குமரத்னவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்ய சுனு சுரசைன்யநாதம் குஹம் சதாகம் சரணம் பிரபத்யே. முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2025, இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பாடைகட்டி மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள். இன்று மதியம் 12:09 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 12:09 வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:02 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ளது. இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நிதானம் தேவைப்படும் நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமான ஏதாவது வேலைகள் பார்க்கணும்னா சந்திரனுக்கு பிரீத்தி பரிகாரம் செய்துட்டு அந்த விஷயத்தை தொடங்கலாம். இல்லைன்னா தள்ளி போடுறது நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நெருக்கடிகள் வரும். அதே மாதிரி காதல் விஷயங்களிலும் கவனம் தேவை. மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. தேவையில்லாமல் எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்கிறத தவிர்க்க வேண்டிய நாள். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆனால் சில தடைகள் தாமதங்கள் சில பேருக்கு வரும். சமாளிச்சிருவீங்க. பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, யோகமான நாள். குரு சந்திரனுடைய யோகம் உங்களுக்கு இருக்கு. அதனால காரியங்கள்ல கொஞ்சம் வெற்றி கிடைக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். தந்தையினுடைய உடல் நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நண்பர்கள் வழியிலே சில நன்மைகள் நடக்கும். கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது நல்லது. உங்கள் சுயஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், கேன்டீன் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துகிறவங்க, டிஃபன் சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும். ஆனால் சமாளிச்சிருவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. உங்களை காக்கும் வழிபாடு. காளி அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுனம் ராசி அன்பர்களே, நல்லதே நடக்கும் நாள். பாசிட்டிவா இருங்க. தைரியமா இருங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணை சொல்ற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கோங்க. ஜாபை பொறுத்தவரையில் பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டர்ல வேலை செய்கிறவங்க, அது மாதிரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி கோல்டு சில்வர் ஜுவல்லரி கடை வைத்திருப்பவர்கள், அடகு கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சில விரயங்கள் வரும். அந்த விரயங்களை சமாளிக்கிற மாதிரி
சில விஷயங்கள் பண்ணித்தான் ஆகணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. வெத்தலை மாலை சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி அன்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஐடி சர்வீசஸ், ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரதிகூலமாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா, மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிப்பில் அக்கறை தேவை. வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது அடுத்தது பெண்களை பொறுத்தவரையிலே நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. பணவரவை கொடுக்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மராசி அன்பர்களே, பொறுமை தேவைப்படும் நாள். உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு இப்ப. அதனால ஏதாவது ஒரு விரயங்களில் கொண்டு வந்து விடும். அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லைன்னா வண்டி வாகனங்களில் ஏதாவது ஒரு பெரிய செலவை கொண்டு வந்து விடலாம். இல்லைன்னா யாரையும் நம்பி ஏதாவது பணத்தை கொடுத்துருப்பீங்க, இந்தா தரேன் அந்தா தரேன்னு சொல்லி மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் எடுத்துகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் சிக்கியிருப்பீங்க. உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமாக இருக்கிற விஷயம் அப்படின்னா பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். காரிய வெற்றி இருக்கும். சின்ன சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாள். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆஹா, 4 தடவை அலையணும்னு நினைச்சேனே, ஒரே தடவையில் வேலை முடிஞ்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க. இதனால திடீர் விரயங்கள் சேரும். ஒன்று நண்பர்கள் வழியில், இல்லை சொந்தக்காரங்க வழியில், ஏதோ ஒரு வழியில் ஒரு விரயத்தை கொண்டு வந்து விடும். அதனால கொஞ்சம் பிளான் பண்ணுங்க பெட்டரா. எப்போவுமே எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு வர வருமானத்தில் ஒரு % அதுக்கு ஒதுக்கி வைக்கிறது நல்லது. கலைஞர்கள், சினிமா சின்னத்திரை கலைஞர்கள், உங்களுக்கு அனுகூலமான நாள். ஜாபை பொறுத்தவரையில் ப்ரெஷர் இருக்கும் பெண்களுக்கு, ஆனால் சமாளிச்சிருவீங்க. வண்டி வாகனங்களால் சில செலவுகள் போகும். அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. கட்சி நிர்வாகிகளிடமோ தொண்டர்களிடமோ கோபத்தை காட்டாதீங்க. அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் ஆயிடும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல விஷயங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே மளிகை வியாபாரம், பூ வியாபாரம், பூக்கடை வச்சிருக்கிறவங்க, பழம் வியாபாரம், காய்கறி வியாபாரம், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். அதிகாரிகள்கிட்டையோ மேனேஜர்கிட்டையோ சூப்பர்வைசர்கிட்டையோ மோதல் போக்கு வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது டிபார்ட்மெண்ட் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வருபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகனை பிடிச்சுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, சிறப்பான நாள்.
சனி வந்து இப்போ உங்களுக்கு வக்ரமா இருக்கிறது வந்து ஓரளவுக்கு அனுகூலம் தான். வாகன யோகம் சிலருக்கு இருக்கும். ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த கார் வாங்கணும், இந்த பைக் வாங்கணும். ஆனால் அதில் சில ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஆல்டோ வாங்க பிளான் பண்ணியிருப்பீங்க காரில், இப்போ வந்து வேகனாருக்கு போகலாமா அப்படின்னு மனசு ஓடும். மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை, கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. திருமணமான பெண்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. இதனால உங்களுக்கு சில அவப்பெயர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, குறைகளை நிவர்த்தி செய்யும் நாள். குறைகள் இல்லாத மனுஷன் கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கு. அதுல நம்ம வந்து சில விஷயங்கள் நம்மளை கரெக்ட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா சில நேரத்தில் நம்மளை கரெக்ட் பண்ணா தான் வெற்றி பெற முடியும். மற்றவங்களை குறை சொல்லிட்டே இருந்தா நம்மள்கிட்ட உள்ள விஷயத்தை நம்ம வந்து சரி பண்ணணும். அதுக்கு ஆண்டவன் வாய்ப்பு கொடுப்பார். அந்த வாய்ப்பை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிசினஸை பொறுத்தவரையிலே சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தும்பிக்கையான் விநாயகப் பெருமான் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு, ஒரு டாக்குமெண்ட்டோ ஃபைலோ இல்லை கம்ப்யூட்டரில் கூட, பிசியில் கூட, லேப்டாப்பில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எங்கேயா வச்சுட்டு, ஆஹா அந்த ஃபோல்டரில் பார்த்தேன், நான் இந்த ஃபோல்டரில் பார்த்தேன், அது சர்ச் பண்ணால் கிடைக்கும். ஆனால் அதை பண்ணாமல் ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க. பெண்களை பொறுத்தவரையில் நிம்மதியான நாள். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக பழைய விஷயங்கள்லாம் பேசி தேவையில்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகாதீங்க. டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் சிலருக்கு சாதகமாக அமையும், சிலருக்கு பாதகமாக அமையும். யாருக்கு பாதகமாக அமையும்னா, உங்களுக்கு தசா புத்திக்குள்ள அந்தரம் சரியா இல்லைன்னா. ஸோ அது ஒரு விஷயம் நமக்கு சாதகமாக அமையணும்னா சூரியன் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கணும். சூரியனும் முக்கியமான கிரகம். இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கிறார். ஸோ ஒரு விஷயம் நல்லா நடக்குதுன்னா அதுக்கு சூரியன் உங்களுக்கு காரணம். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிலருக்கு கைகூடும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு. சாஸ்தாவை சரணகோஷம் பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி நண்பர்களே, 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அப்பா போட்டு படுத்துது. ஒரு விஷயத்தை எத்தனை தடவை பண்ண வேண்டியிருக்கு, எத்தனை தடவை முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஃபோன் கால் 2 காலில் பண்ண முடிஞ்சுதா? இல்லை, 25 தடவை ஃபோன் பண்ண வைக்கிறானுங்க. என்ன செய்யறது? புலம்பிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் ஆகும். மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள். பெண்களை பொறுத்தவரையில் ஷாப்பிங் செய்யறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். போவீங்க, ஷாப்பிங் பண்ணுவீங்க, பட்ஜெட்டுக்குள்ள முடியுங்க. காதலர்களுக்கு இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். பிசினஸை பொறுத்தவரையில் ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், மெடிக்கல் லேபரட்டரி, இந்த மாதிரி ஹெல்த் செக்டார், ஹெல்த் சர்வீசஸ் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க. உங்களை காப்பாற்றுவாள். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனராசி என்பர்களே, பொறுமை, நிதானம் தேவைப்படும் நாள். 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு. கோச்சார ரீதியாகவும் கிரகங்கள் வந்து கொஞ்சம்
அவ்வளோ விசேஷமாக இல்லை. அதனால நிதானமாக பொறுமையாக போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். இப்படி கொஞ்ச நாள்னா அப்படி கொஞ்ச நாள், இப்படி கொஞ்சம் மாசம்னா அப்படி கொஞ்சம் மாசம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல், அயர்ன், ஸ்டீல், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வேலை விஷயத்தில் கவனம் தேவை. யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. ஊரில் போய் அப்பா அம்மாவை பார்க்கணும், சகோதர சகோதரியை பார்க்கணும், ஊருக்கு போயிட்டு வரணும். போயிட்டு வாங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். குலதெய்வத்தை போய் வழிபடணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் கும்பிடணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டெப் எடுக்கக்கூடிய அற்புதமான நாள். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. சிவனை வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நன்றி, வணக்கம்.